வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுலேயே நம்ம இது வரைக்கும் தொகையெல்லாம் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு தொகையெல்லாம் ஆரம்பிக்கலாம். அது எதில் பண்ண போகிறேன்னா, சௌச்சோவோட தோலி. சௌச்சோ, பெங்களூர் கத்திரிக்காய், அதை எப்படி வேணால் சொல்லலாம். அதோட தோலி அதை வச்சு இன்றைக்கி தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இது வந்து ஒரு பெரிய சைஸ் சௌச்சோ, 2 சௌச்சோவோட தோலி. இது தோலி மட்டும்தான் இந்த மாதிரி பீலரில் இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எலசாக இருக்கணும், அண்ணா முத்தலாக இருக்கிறதுல வராது. இது எலசான தோலியாக எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு வேணுங்கிறது என்னென்னலாம் சொல்லிடுறேன். இது கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. என் கையால் ஒரு பிடி இருக்குது. நல்லா அது வாஷ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் கிட்ட தேங்காய் வேணும். புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ், சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் பிக்காயிடும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், வேஸ்டே ஆகாது. ஒரு கரிகால வந்து சௌச்சோ வாங்குகிறோம், தோலியை தூக்கி போடுறோம் அப்படின்றது இல்லாமல் தோலியை வச்சு ஒரு தொகையெல்லாம் இது பண்ணிக்கலாம். சட்னி வேறு, தொகையல் வேறு, அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தொகையல் தான் சட்னின்னு நினச்சிக்காதீங்க. சட்னி தொகையல் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சட்னிக்கு வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டு மேலே தாளித்து கொட்டுவோம், கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம். தொகையலுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாத்தோடையும் அரைப்போம். அது தொகையல். சட்னி வேறு, தொகையல் வேறு. எந்த சட்னியாக இருந்தாலும் நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அது பொங்கல், இதுக்கெல்லாம் தொட்டுக்க முடியும். தொகையல் வந்து உங்களுக்கு சாதத்துக்கு, சட்னியை சாதத்தில் பிசைய முடியாது. தொகையில் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வதங்கிடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த தோலி நம்ம போடுறதே வேறு மாதிரி கலரில் இருந்தது. இப்போ வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கின ஒரு இது டெக்ஸ்சரும் தெரியறது, கலரும் மாறி இருக்கு பாருங்க. இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். தொகையலுக்கெல்லாம் கொஞ்சம் பருப்பு நிறைய வச்சு அரைச்சேன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போடுறேன். 2 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகா வத்தல். நான் ஒரு 5-6 போடுறேன். செவந்தெடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். இந்த வதக்கின இந்த இதையும் போடுறேன். ஒரு கை கொத்தமல்லி போடுறேன். தேங்காய். அடுப்பு அணைச்சிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ. புளி
இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இது ரெடியாக எடுத்து இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். இப்போது தினம் வந்து குழம்பு ரசம் அப்படி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொகையெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சேஞ்சாக சாப்பிட்றதே. தயிர் சாதத்தோடையும் இந்த தொகையெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்லாம். ஸோ இது கரிகாயும் வேஸ்ட் ஆகாது. அது கரிகாயோட தோலியும் யூஸ் பண்ணிடுறோம், காயை வந்து கூட்டாக பண்ணிடலாம். அதில் 2 in 1 இது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். ரெடி ஆகிடுது ஜம்முன்னு. ஒரு 2 பெரிய சௌச்சோவோட தோலி, ஒரு கை கொத்தமல்லிக்கே இவ்வளோ சட்னி வந்திருக்கு, தொகையல் வந்திருக்கு. இது நிச்சயமாக ஒரு ஃபேமிலிக்கு இது அப்படியே போகும். 2 நாள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன்னா 2 days யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.